quack 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 quack. Hi குட்டீஸ், praise the Lord. Welcome to FGVBS 2022 Day 3. இந்த 3ஆம் நாளிலும் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே குட்டீஸ், 2 days நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி இன்றைக்கி 3rd டேவும் ஒரு ஹெட்டிங்கோடு நம்ம கற்றுக்கலாமா? இன்றைக்கி நம்ம என்ன ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நாள் வாக்கில் பரிசுத்தம் பார்த்தோம், 2nd டே கண்களில் பரிசுத்தம் பார்த்தோம், 3rd டே எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஏதாச்சும் சொல்லுங்கள். சரி, ஓகே, நானே சொல்கிறேன். எதில் பார்க்க போகிறோன்னா நம்ம செயல்களில், எதில்? செயல்களில் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி வந்துட்டு நம்மளோட செயலில் பரிசுத்தமாக இருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் நிறையா வசனம் கேட்க போகிறோம், அப்புறம் டான்ஸ் ஆட போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் என்ன பண்ணுவோம்? இன்னும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா கதை கேட்போம், கிராஃப்ட் பார்ப்போம், ஸ்கிட்டு பார்ப்போம். ஓகே குட்டீஸ், நம்மளோட அக்கா மாருங்க நம்மளுக்கு ஒரு டான்ஸ் மூலியமாக வந்துட்டு எப்படி நம்ம செயல்களில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி தருவாங்க. வாங்க பார்க்க போகலாம். பரிசுத்தமுண்டு
புகழ்ச்சி உண்டு வாசலில், மகிழ்ச்சி உண்டு வாழ்க்கையில். லா 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 லா. என்ன குட்டீஸ், நம்ம அக்காமாருங்க சூப்பராக நம்ம எப்படி வந்துட்டு செய்கையில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? அடுத்து நம்ம ஸ்டோரி மூலியமா எப்படி பரிசுத்தமாக இருக்கலான்னு பார்க்க போகலாமா? நம் செயல்களில் பரிசுத்தமாக இருக்கணும். எதில் பரிசுத்தமாக இருக்கணும்? செயல்களில் பரிசுத்தம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பெத்லஹேம் அப்படிங்கிற அந்த ஊரில் எப்படி இருக்கிறாங்க? ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம். இப்போ நீ எல்லாம் உங்கள் அப்பா அம்மா தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 4 பேர் கொண்ட குடும்பமாக இருக்கிறீங்கல்ல, அதுதான் குடும்பம். ஒவ்வொருத்தரும் சில குடும்பத்தில் 5 பேர் இருப்பாங்க, சில ஒருத்தரும் அப்படி. இப்போ எலிமலேக், அந்த அண்ணா பேர் என்ன? எலிமலேக்கு. அந்த எலிமலேக்கினுடைய மனைவி பெயர், அவங்களுடைய வாழ்க்கை துணைவி பெயர் நகோமி. அந்த அக்கா பேர் நகோமி. அவங்களுக்கு 2 பசங்கப்பா. யார் யார் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க? கை தூக்குங்க. அவங்க பசங்க பேர் மக்லோன் கிளியோன். மக்லோன் கிளியோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க. அப்போ அவங்களெல்லாம் நல்ல முறையாக அழகாக வளர்த்தி எல்லாம் செஞ்சுருக்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெத்லஹேமில் ரொம்ப பஞ்சம். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லை, எல்லா கிணறும் வற்றிருச்சு. வயல்வெளிகளெல்லாம் அப்படியே காஞ்சு அப்படியே எங்கே பார்த்தாலும் பாலை நிலம் போல் கிடக்குது. அப்புறம் அதே போல் உணவு பஞ்சம் ரொம்ப வந்துருச்சு. அப்படியே அரிசி பருப்பு எதுவுமே கிடைக்கல மக்களுக்கு, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த நகோமி எலிமலேக்கு மக்லோன் கிளியோன் இவங்க 4 பேர் என்ன செஞ்சாங்க? அவங்க பக்கத்து ஊரில், இங்கே பெத்லஹேம்லேருந்து பக்கத்தில் மோவாப் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊருக்கு பேர் என்ன? திரும்ப சொல்லுங்கள். மோவாப். அந்த மோவாப்புங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் அங்கே வந்து நல்லா உணவு கிடைக்குது, அங்கே கொஞ்சம் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் அங்கே 10 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? பசங்க அந்த வாலிப வயது எட்டினோடனே என்ன செஞ்சாங்க? அந்த அண்ணாலாம் பெருசானதுன்னே அவங்களுக்கு அங்கேயே என்ன செய்கிறாங்க? பொண்ணு பார்த்து சரி கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? அவங்க 2 பேருக்கும் ஓர்பால் ரூத் அப்படின்னு சொல்லிட்டு 2 மருமக்கமார், ஓர்பால் ரூத்துன்னு சொல்லிட்டு. அப்போ 2 பொண்ணுங்க அங்கே மோவாபிய ஸ்திரீ பெண்களே பொண்ணு பார்த்து என்ன செஞ்சிட்றாங்க? கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. அப்போது அவங்க இருக்கிறாங்க, அப்படியே இருந்துகிட்ருக்குறாங்க வேலையில். அப்போது அவங்க கணவன், நகோமியினுடைய கணவன் எலிமலேக்கு என்ன செஞ்சிட்றாரு? உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாரு. அப்புறம் அது ஒரு வருஷம்தான் ஆச்சு. அதுக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த 10 வருஷத்துலேயே என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கப்புறம் 1 by 1 அந்த மக்லோனும் கிளியோனும் என்ன செஞ்சுட்டாங்க? பசங்களும் இறந்துட்டாங்கப்பா. அந்த வீட்டில் 3 பேர், 3 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், அந்த நகோமி ஆன்ட்டி இருக்கிறாங்கள்ல, அவங்க சொன்னாங்க ஒர்பாலையும் ரூத்தையும் பார்த்து, மக்களே நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் எங்கள் ஊருக்கு திரும்பி போகிறேன், பெத்லஹேம்க்கே போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? அங்கே நான் உங்களை வச்சு நான் காப்பாற்றி உங்களுக்காக நான் எல்லாவற்றையும் நான் செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து மோவாப் உங்கள் ஊருக்கே, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கே போயிருங்க. அங்கே அவங்க போனான்னா உங்களுக்கு, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறீங்க, திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நகோமி சொன்னாங்க. உடனே 2 பேர் அலறாங்க. நாங்கள்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அலறாங்க, நான் உங்கள் கூட தான் வருவோம். ஆனால் ஒர்பால் என்ன செஞ்சாங்க? மாமியை, அவங்களுடைய மாமியாகிய நகோமியை முத்தமிட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ரூத் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான்லாம் போகவே மாட்டேன் தீனா, இனிமேல் நீங்கள் என்னை விட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறத நீங்கள் இனிமேல் பேசவே கூடாது. நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்கள் தங்குற இடத்துல நானும் தங்குவேன், நீங்கள் வழிபடுற தெய்வத்தை நானும் கும்பிடுவேன், நான் அங்கே தான் இருப்பேன். நம்மளை பிரித்தா மரணம் மட்டும்தான் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிட்டாங்க. உடனே நகோமி ரூத்தையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்கப்பா. போய் அங்கே என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு வழக்கம் உண்டு. ஏழைப்பட்டவங்க, இது மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவங்க,
ரொம்ப திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வயலில் அறுக்கிற இடத்துல வேலையெல்லாம் செய்யாமல் அந்த அரிக்கட்டு இப்படி தூக்கிட்டு போவாங்கள்ல, அந்த எல்லாரும் இப்போ நெல் வயலில் வேலை செய்யும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, அதை அப்படியே கட்டுக்கட்டாக கட்டி கட்டி தலையில் வச்சுட்டு கொண்டு போய் எல்லாம் கொண்டு களத்தில் கொண்டு போடுவாங்க. இப்போல்லாம் நவீன இயந்திரங்கள் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படி தான் அறுவடை செய்து அதை களத்தில் அடித்து அதுக்கப்புறம் நெல்லாக்கி அந்த நெல்லை கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து வேக வச்சு அதை அரிசியாக பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைக்கு வரும். அந்த மாதிரி அங்கே கோதுமை வயல்கள் இருந்தது. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த கோதுமை வயலில் இந்த சிலதெல்லாம் கதிர்களெல்லாம் அப்படியே விடுவாங்க. கீழே சிந்தி கிடக்கிறத அப்போ போய் பொறுக்க மாட்டாங்க, அதை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ சிந்துனாலும் சரி அதெல்லாம் ஏழைப்பாளைய ஒன்றும் கொஞ்சம் முடியாதவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு விட்டுருவாங்க. அப்போ இந்த அம்மா ரூத் என்ன சொல்கிறாங்க, இல்லை நானும் போய் மாமி உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த வயல்வெளியில் அப்படியே சிதறி கிடக்கிற அந்த கதிர்களை ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு நம்ம 2 பேத்துக்கு ஜீவனத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இவங்களை என்ன செய்கிறாங்க, மாமி ரொம்ப வயசாயிடுச்சு நகோமிக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அங்கே காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அறுக்கிறவங்க பின்னாலேயே என்ன செய்கிறாங்க, போய் கதிர்களெல்லாம் பொறுக்கி பொறுக்கி அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த தோட்டத்தினுடைய அந்த வயக்காட்டினுடைய ஓனர் இங்கே வர்றாரு. எல்லோரும் அவர் வந்தவுடனே எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. தூரத்துலேருந்து அவர் வர்ற சத்தம் கேட்டுச்சு, அவர் வண்டி சத்தம். உடனே எல்லோரும் நிற்கிறாங்க. உடனே அவர் வந்த உடனே என்ன தெரியுமா சொல்கிறாரு, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரையும் ப்ளஸ் பண்ணுறாரு. வந்த உடனே எல்லாம் ப்ளஸ் பண்ணுவார். உடனே அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உடனே வேலைக்காரங்கெல்லாம் உங்களோடும் அவர் இருப்பாராக அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அவர் வாழ்த்திட்டு, யார் இன்னைக்கு புதுசாக ஒரு பொண்ணு இருக்குது நம்ம வயலில் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, யாருமா அப்படின்னு. ஓ ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட ஒரு பையன் அந்த வயலில் மூத்த வேலைக்காரன் ஒருவர் இருக்கிறார் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் அங்கே வேலை செய்கிற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஆளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆமாம் மோவாபிய பெண் தான் இவங்க, மாமியோட அவங்களுக்கு பொண்ணுக்கு பொண்ணாக பையனுக்கு பையனாக இருந்து எல்லாம் உறுதியாக இருக்கிறாங்க, உறுதுணையாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. உடனே ஆமாம் ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், ஊருக்குள்ளேயும் பேசிகிட்டு இருந்தாங்க உன்னை பற்றி, நீ நல்ல பிள்ளையா எல்லாம் செய்கிறியாம்மா, நீ எங்கேயுமே போக வேண்டாம், அறுவடை காலம் முடிகிற வரைக்கும் நீ என்னோடய வயல்லையே வேலை செய்யி, யாரும் அவளை எதுவும் திட்டிடாதீங்க, ஒன்றும் அவளை பற்றி எதுவும் கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, எதுவும் நீங்கள் நாங்கள் குடிக்கிற தண்ணியிலே நீ குடிச்சிக்கலாம், நீ எல்லோரும் நாங்களாம் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். உடனே இவங்க ஐயோ உங்களுக்கு எப்படித்தான் நீங்கள் மேலே ஒரு இரக்கம் பாராட்டினீங்களோ, எவ்வளவு தயவாக என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூத் போவாஸ்ட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, போவாஸ் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைம்மா, நீ உன்னுடைய செய்கைகள் அப்படி இருக்குது, உன்னுடைய செயல்கள் அந்தளவுக்கு துரிதமாக சுறுசுறுப்பாக அடக்கமாக அமைதியாக கீழ்ப்படிதலோடு எப்படி நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ உங்கள் மாமியாருக்காக உனக்காக எவ்வளோ உழைக்கிற, அதனுடைய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு எல்லாம் நீ கர்த்தரை அண்டி கொண்டே இல்லை, அதற்கு ஏற்ற பலன் சர்வ வளருடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கோதுமையை கொஞ்சம் போட்டு எல்லாம் அனுப்புகிறார். அப்போது அவள் வீட்டுக்கு சொல்கிறா நகோமிகிட்ட, நகோமி மாமி இன்றைக்கி நான் ஒரு வயல் நிலைக்கு வேலைக்கு போனேன், அந்த வயல் ஓனர் நல்லா அன்பாக இருந்தார், ஆதரவாக பேசினார், பாருங்கள் நம்மளுக்கு வறுத்த கோதுமை கூட கொஞ்சம் கொடுத்துட்ருக்குறாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து காட்டுறா. உடனே அந்த வயலினுடைய எஜமான் பேர் என்னன்னு கேட்குறா. அது உடனே நகோமிக்கிட்டே சொல்கிறான், அங்கே வயல்வெளியின் ஓனர் பேர் போவாஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே போவாஸா, ஐயோ நம்ம சொந்தக்காரராச்சே அப்படி சொல்லிட்டு நகோமியை அந்த கதையை சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க நமக்கு நெருங்கின உறவின் முறையான், சொந்தக்கார பையன்,
அதனால் அவங்க வந்து நல்லா நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த அக்கா எல்லாம் சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, சரி சரி நீ எந்த வயலுக்கு போக வேண்டாம், அந்த வயல்லையே வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அக்கா எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு அந்த எல்லாம் அந்த போவாசே வந்து அவங்கள திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போது உடனே என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல எல்லாமே ஆண்டவர் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த காரியம் நிச்சயமாக வந்து எல்லாம் செய்வான், அவருடைய கண்கள் உனக்கு தயவு கிடச்சிருச்சல்ல, நிச்சயமாக கர்த்தர் வந்து உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க வீட்டில் வரும்போது திருமணம் செய்து கொள்கிறாங்க, போவாசம் மனம் முடித்து கொள்கிறா. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் அவளை வாழ்த்துறாங்க. இஸ்ரவேலை கட்டுவித்த யாக்கோபனுடைய மனைவிகளாகிய லேயாளைப் போலவும் ராகேலைப் போலவும் உன்னைய ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாழ்த்துறாங்க. அப்போ இந்த மாதிரி தான் தம்பி தங்கச்சி இன்னும் அந்த இவங்க யாக்கோபுனுடைய மனைவி லேயாளு ராகேலை போல் அந்த அவங்க அப்பா ஈசாக்கு அவங்களுக்கு பெண் பார்க்க போகும்போது ரெபேக்கால்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்களும் இப்படித்தான் சுறுசுறுப்பாக இருந்தாங்க. ஒட்டகத்தில் கொஞ்சம் 10 ஒட்டகத்தில் போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் நான் தண்ணி கேட்கும்போது தண்ணி கொடுத்துட்டு ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் என் எஜமானுக்கு பெண்ணு சொல்லும்போது அதே போலவே அந்த அக்காவும் சுறுசுறுப்பாக எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு பெரியதொரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையுது. அது மாதிரி தம்பி தங்கச்சி நீங்களும் கூட பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும்போது நம்ம அதை ஆக்டிவாக நல்லா சுறுசுறுப்பாக நம்ம செய்யணும். நீ நல்லா செஞ்சோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, வெரி குட் வெரி குட், சிறப்பாக செய்திருக்கிறாய், அருமையாக செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாராட்டுவாங்க. ஒழுங்காக செய்யலை, நம்ம கொடுக்குற செயல்களை ஒழுங்காக செய்யலைன்னு நினச்சி சொல்லுவாங்க, யூஸ்லெஸ் ஃபெல்லோ, எந்த வேலையும் இவங்ககிட்ட சொல்லவே முடியாது, இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இதாக பேசிடுவாங்க தம்பி தங்கச்சி. அதனால் வீட்லேயே அதே போல் அம்மா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை சொல்கிறாங்கன்னா அந்த செயல்களை உண்மையாக செய்யணும், முறுமுறுக்காமல் செய்யணும். போங்கம்மா போங்கப்பா அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது. அதே போல் நான் இன்றைக்கி செஞ்சேன், நாளைக்கு அக்கா செய்யட்டும், அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும், அந்த வேலையில் பங்கெல்லாம் போடக்கூடாது. எந்த செயல்கள் கொடுத்தாலும் சரி அதை சந்தோஷமாக செய்யணும். அதே போல் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும்போதும் சரி அந்த எந்த வேலை ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம சந்தோஷமாக செய்யணும். அந்த மாதிரி நம்ம செயல்களில் நம்ம வந்து இதாக நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். அதே போல் எனக்கு இதை செஞ்சால் எனக்கு என்ன தருவீங்க, இதை நான் செஞ்சேன்னா எனக்கு 5 ரூபா தருவீங்களா, 10 ரூபா தருவீங்களா. ஒரு கடைக்கே ஒரு ஜாமானை வாங்க போனாவே என்ன செய்கிறாங்க இன்றைக்கி பிள்ளைங்க, எனக்கு 2 ரூபா தந்தால் தான் நான் கடைக்கு போவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம செய்கையில் பரிசுத்தமா இல்லை. நம்ம இப்போவே சின்ன வயசுலேயே ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு அப்பா அம்மாட்ட லஞ்சம் கேட்குறோம். அப்பா அம்மாக்கிட்ட நம்ம ஏதாவது உனக்கு தந்தால் தான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனையோட வேலை செய்கிறோம். ஆனால் நிபந்தனையற்ற ஒரு செய்கைகளை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது எந்த நிபந்தனையுமே போடல தெரியுமா. ஆனால் அப்பா அனுப்பின வேலையை இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக செய்து முடித்தார். அது மாதிரி தம்பிச்சி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை கொண்டு என்னென்ன செய்யணும்னு அவர் நோக்கம் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு ஏற்ற விதமாய் நாம் வாழ வேண்டும். அப்படி நம்ம வாழும்போது நிச்சயமாக இந்த எப்படி ரூத் அக்காவுக்கு நிறைவான பலன் கிடைச்சதோ அது மாதிரி நமக்கும் நிறைவான பலன் ஆண்டவர் தருவார். புரியுதுங்களா? இனி உங்கள் செய்கைகளெல்லாம் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்களா? வெரி குட். அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது நிச்சயமாக எல்லாரும் பாராட்டுவாங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பாராட்டுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா பாராட்டுவாங்க, அவங்க நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பாராட்டுவாங்க, நம்ம தெருவில் வசிக்கிற எல்லா குடும்பத்தாரும் பாராட்டுவாங்க, ஊர் புகழும் உலகம் புகழும் எல்லாமே புகழுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்கைகள் நம்ம வந்து வேணும். இப்போ நீதிமன்றம் 31 கூட நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், அவள் செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் பாட்டு கூட படிச்சிருப்பீங்க,
புகழ்ச்சியுண்டு வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நம்ம வாசலில் நம்ம குறித்து புகழ்ச்சி ஏற்படத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கும் பிரியம். அதனால் அந்த செய்திகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து நாம் யாரையும் பார்க்கக்கூடாது, பிரதிபலன் பார்க்கக்கூடாது. இது கிடைக்குமா, இதை செஞ்சால் இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லாப கருத்தை நம்ம மனசில் வச்சுருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக செய்யணும், முழு மூச்சாக செய்யணும். நம்ம என்ன செய்யணும், அதை உற்சாகமாக செய்யணும். உதவுறதில் உற்சாகமாக இருக்கணும், கீழ்ப்படிந்து செய்யணும், உண்மையாக செய்யணும், பிரயோஜனமாக செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையில் நம்ம செஞ்சோம்னா நம்மையும் ஆண்டவர் அந்த அக்காவுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பார். ஜெபிப்போம்மா. எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிறங்களா பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை கட்டளையிட்டதற்கு அவங்க ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் இந்த நாளில் செயல்களில் பரிசுத்தம் என்கிற தலைப்பில் ஆண்டவரே கேட்ட அந்த வேதாகம கதையை நீர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, இன்னும் பிள்ளைகள் ஆண்டவரே எந்த இடத்துக்கும் போனாலும் அவர்கள் செய்கைகள் சுத்தமாகவும் செம்மையாகவும் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீ அவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவங்க ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், கேட்டிங்களா? ஆன்டி ஸ்டோரி எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க ரூத்தக்கா பற்றி. ரூத்தக்கா பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் எவ்வளோ உண்மையாக அவங்க செயல்களில் பரிசுத்தமாக இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் நம்மளோட செயல்களில் பரிசுத்தமாக இருக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெமரி வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும். வாங்க 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 நம்ம போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரெண்டாவது வசனம் கற்றுக்கிட்டீங்களே, இப்போ 3வது வசனம் கற்றுக்கலாமா? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். திரும்பி சொல்லலாமா? சொல்லலாமே. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ரூத் 2:12. Amen. Thank you. Hello friends, praise the Lord. Let's learn the same words in English. May the Lord repay you for your kindness, and may your reward be full from the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. Ruth 2:12. Do it in an action. May the Lord repay for your kindness, and may reward be full from the Lord, the God of Israel, under whose wings you have come to take refuge. Ruth 2:12. Okay friends, bye bye. குட்டீஸ், பார்த்தீங்களா? மனநவசனம் எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா? இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வெரி குட், அழகாக சொல்கிறீங்களே மிஷினரி ஸ்டோரின்னு. ஓகே, இப்போ நம்ம மிஷினரி ஸ்டோரி பார்க்க போகலாமா? வாங்க. நம்ம நேற்று ஒரு அக்காவை பற்றி பார்த்தோம், இன்னைக்கு ஒரு மிஷினரி அண்ணாவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு மிஷினரி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நாம் ஒரு மிஷினரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் ஜெசிமன் பிராண்ட். ஜெசிமன் பிராண்ட் 1885ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் அவர் பிறந்தார். அவருடைய குடும்பம் எப்படின்னா, அவருடைய அப்பா ஒரு பெரிய விவசாய பண்ணை
அந்த பண்ணைக்கே அவர் தான் அதிபர். ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நல்ல வசதி படைத்த குடும்பம். அவர் தன் வாழ்நாள் எல்லாம் சிறு வயது முதற்கொண்டே கிறிஸ்துவினுடைய அன்பிலும் பயபக்தியிலும் நன்கு படிப்பதிலும் அவர் சிறந்து விளங்கினார். நல்லா படித்தார் தம்பி தங்கச்சி. ஒரு 14 வயசு இருக்கும். அப்போ தான் அவர் ப்ரவுன் அப்படிங்கிறவருடைய மெசேஜ் கேட்குறார். என்ன மெசேஜ் தெரியுமா? கர்த்தருடைய வருகை மிக சமீபம், இயேசு சீக்கிரம் வரப்போறாரு அப்படின்னு அவர் சொல்றார். உடனே அந்த சத்தியத்தை கேட்கிற அவர், ஐயோ ஏசப்பா சீக்கிரம் வராரா, அப்படின்னா நான் அதுக்குள்ளே நான் ரட்சிக்கப்படணுமே, நான் இயேசுவை இன்னும் அவருடைய பிள்ளையா நான் மாறணுமேன்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாரு, தன்னுடைய பாவத்தை எல்லாம் விட்டு, இன்று வரைக்கும் நான் விளையாட்டு பிள்ளையா இருந்துட்டேன், இனிமே நான் ஏசப்பா பிள்ளையா சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து அவர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறாரு, ரட்சிக்கப்படுறாரு. அப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவர் தொடர்ந்து மேல் படிப்புகளை எல்லாம் படிக்கிறார். தன்னுடைய 20வது வயது, அந்த வயதில் 1885 பிறக்கிறாரு. அப்புறம் அவர் தன்னுடைய 20வது வயதில் என்ன செய்கிறாரு, மருத்துவ படிப்பை படிக்கிறார். அந்த மருத்துவ படிப்பு 1 இயர் அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி படிக்கும் பொழுது அந்த நாட்களிலே ஒரு மிஷினரி கூடுகை நடக்கிறது. அந்த மிஷினரி கூடுகையிலே மிஷினரி தரிசன கூடுகை. அவர் சத்தியத்தை கேட்குறாரு, நீ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, உன்னை போல பிறனையும் நேசிக்க வேண்டும், அநேக ஆத்துமாக்கள் உண்டு, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி அந்த பிரசங்கம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோமே, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி. அந்த வார்த்தையை அவர் கேட்டவுடனே தன்னை அர்ப்பணித்து, நானும் ஆண்டவருக்காக எதையாவது செய்வேன், நான் ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த மிஷினரி ஸ்தாபனத்தோடு தன்னையும் இணைத்து கொள்ளுகிறார். தன்னுடைய 22வது வயதிலேயே அவர், நானும் ஊழியத்துக்கு வருகிறேன், நான் இயேசுவுக்காக எதையாவது செய்ய வேண்டும், நானும் மற்ற ஆத்துமாக்களை மக்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவர் 1907ஆம் ஆண்டு சென்னை வருகிறார். கப்பல் பிரயாணத்தோடு சென்னையில் வந்து அவர் அந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து மிஷினரி பணியை தொடருகிறார். முதல் 2 ஆண்டுகள் தமிழை நன்கு கற்றுக்கொள்ளுகிறார். கற்றுக்கொண்ட பிறகு சென்னையிலிருந்து அவர் சேந்தமங்கலம் 1909ஆம் ஆண்டு, நம்மளுடைய நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சேந்தமங்கலம் இருக்கு இல்லையா, அதாவது அன்றைய நாட்களிலே சேலம் மாவட்டமாக இருந்தது. அந்த சேந்தமங்கலத்துக்கு அவர் வந்து தன்னுடைய மருத்துவ பணியோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அவர் ஊழியத்தை செய்கிறார். அப்படி அவர் வரும் பொழுது அவருக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வீடு என்ன தெரியுமா? ஒரு குடிசை வீடு. பாருங்க தம்பி தங்கச்சி, ஒரு பெரிய பண்ணை வீட்டில் எல்லா வசதிகளோடும் இருந்தவர் இப்போ இயேசுவுக்காக என்ன செய்கிறாரு, ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறார். அந்த குடிசை வீட்டில் எப்போ பார்த்தாலும் எலி தொல்லைகள் அதிகம் இருக்குமா, அவர் தூங்கவே முடியாதான், எலியெல்லாம் வந்து காலை கடிக்குமா. இப்படியெல்லாம் அவர் சிரமப்பட்டு தன் மருத்துவ உதவிகளை மக்களுக்கு செய்கிறார். ஏன்னா அங்கே அப்போல்லாம் காலரா நோய், பிளேக் நோய் இப்படியெல்லாம் பரவி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன செய்தார், தன்னால் முடிந்த மருத்துவ உதவிகளை அவர் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவர் என்ன செய்கிறாரு, ஒரு மனிதனை சந்திக்கிறார். யாருன்னா, அவன் தீராத வயிற்றுப்போக்கில் அவன் வரான். எங்கிருந்து வருகிறேன்னு கேட்கும் பொழுது, ஏதோ இந்த சேந்தமங்கலத்தினுடைய அருகில் இருக்கிற கொல்லி மலையிலிருந்து நான் வருகிறேன், எப்படியாவது உங்களை சந்திச்சிடணும், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட நான் மருந்து வாங்கி சாப்பிட்டா எனக்கு சரியாயிரு நம்பிக்கையோடு நான் வரேன்னு சொன்ன உடனே அதே போல் அவனை உட்கார வச்சு அவனுக்கு சிகிச்சை கொடுத்து மருத்துவ உதவிகளை செய்து அவனுடைய வயிற்றுப்போக்கு குணமாகிறது. குணமான உடனே அவன் சொல்லுகிறான், நான் இப்போ திரும்ப என் கொல்லிமலைக்கு போகிறேன், நான் அந்த மலைக்கு போகணும், அங்கெல்லாம் இப்படி மருத்துவ உதவிகள்லாம் இல்லை, நீங்களும் ஒரு வேளை வந்தீங்கன்னா எங்கள் மக்களுக்கு நிறைய பேர் இப்படி காய்ச்சலோடு இருக்கிறாங்க, உதவி செய்யலான்னு சொல்லி சொல்கிறான். அந்த அழைப்பை அவர்
ஆண்டவருடைய அழைப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த கொல்லிமலைக்காக அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறார். அந்த மலையில் போய் எப்படியாவது ஊழியத்தை செய்யணும், அந்த மலை மக்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் மிகுந்த ஆவலோடு கூட அவர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் இதற்கென்று அவர் பிரயாசப்பட்டு ஒரு 4 பேராக இணைந்து என்ன செய்கிறாங்க, அந்த கொல்லிமலை கிராமத்துக்கு போகிறாங்க மலைக்கு. அப்படி மலைக்கு போனால் இப்போ நமக்கு ரோடு வசதியெல்லாம் இருக்குது, ஆனால் அப்போல்லாம் ரோடு எல்லாம் கிடையாது, எல்லாம் நடந்து தான் போகணும், குதிரையில் தான் போகணும், இல்லைன்னா யாராவது பல்லக்கு மாதிரி தூக்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அது. எப்போ பார்த்தாலும் அந்த காடுகள் நிறைந்த அந்த பகுதிகளில் ஒத்தையடி பாதை அப்படியே அது மாதிரி நடந்து போகணும். கல்லும் கரடுமா முள்ளும் குறுக்குமா இருக்கக்கூடிய அந்த பாதையில் நடந்து மேலே ஏறி பல பள்ளங்களை தாண்டி மேடுகள் ஏறி தான் என்ன செய்யணும், அந்த கொல்லிமலைக்கு போகணும். அப்படி அவர் மிகுந்த பிரயாசப்பட்டு அந்த மலைக்கு போகிறார். 1911ஆம் ஆண்டு அந்த மலைக்கு அவர் போகிறாரு. 13ஆம் ஆண்டு அங்கே போய் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஊழியங்களை தொடங்குறார். அங்கே இருக்கக்கூடிய தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறார். பொருட்களையும் என்ன செய்கிறாரு, தின்பண்டங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு பிரெட்டு, மருத்துவ மருந்துகள், இப்படி நிறைய காரியங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு, ஜெசிமன் பிராண்ட் அவர் கொல்லிமலைக்கு செல்லுகிறார். அங்கே போன உடனே தான் தெரியுது, அப்பா 200 கிராமங்களுக்கு மேலே இதை சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொண்டு இங்கே எப்படியாவது தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்க வேண்டும், இந்த மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி எடுக்கிறார். அப்படி எடுத்து அவர் என்ன செய்கிறார், வாழவந்தி அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் தனக்குன்னு ஒரு மரப்பலகையினால் ஒரு வீட்டை அமைத்து அந்த வீட்டில் இருந்து கொண்டு மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று என்ன செய்வார், அந்த கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க கொல்லிமலை, அப்படியே அங்கே எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு மலைகளுக்கும் கிராமங்களுக்கும் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்கு சென்று என்ன செய்வார், அன்றைய நாட்கள் எல்லாம் மலேரியா காய்ச்சல் அதிகம் பரவி கொண்டிருந்தது, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்தார், ஜெசிமன் பிராண்ட் உதவிகளை செய்து கொண்டு வந்தார். இப்படி அவர் மருத்துவ உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தொடர்ந்து தன்னுடைய 28 வயதை கடந்துட்டார். 28 வயதில் அவருக்கு திருமணம் ஆகிறது. அவருக்கு எப்படி திருமணம்னா, இதே போல மிஷினரி தாகத்தோடு இங்கிலாந்து தேசத்திலிருந்து வந்து ஊட்டியில் குன்னூர் பகுதிகளில் ஊழி செய்து கொண்டிருந்த ஈவ்லின் பிராண்ட் அவங்கள என்ன செய்கிறாரு, ஈவ்லின் அம்மாயாரை அவங்க திருமணம் பண்ணி கொள்கிறாங்க 1913. ஸோ அவங்களும் மிஷினரி தரிசனத்தோடு இந்தியாவில் வந்து ஊழியம் செய்வதனால இவர்கள் இருவருமாக திருமணம் முடித்து ஊட்டியில் திருமணம் செய்து இப்பொழுது அவர்கள் திரும்பவும் கொல்லிமலைக்கு வந்து அவர்கள் ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இருவருமாக தொடர்ந்து மக்களை சந்தித்து ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து ஊழியத்தை செய்வார்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். ஆனால் கொல்லிமலையினுடைய மக்களினுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, எப்பொழுது பார்த்தாலும் பயந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே பூசாரிகள் இருக்கிறாங்க, அந்த பூசாரிகளை பார்த்து பயந்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பூசாரிகள் இவங்களை வச்சு பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கெடுத்தாலும் இந்த பலிகளை செலுத்து, உன் வீட்டில் இல்லைன்னா இப்படி நடந்துடும் அப்படி நடந்துரும்னு பயமுறுத்தி அந்த பூசாரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் அந்த துரை வருவார், அந்த துரை வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன மருத்துவ உதவிகள் வேணாலும் பெற்றுக்கொள்ளுங்க, ஆனால் யாரும் என்ன செய்யக்கூடாது, அவர் கொடுக்குற உபதேசங்களை சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அது வேண்டாம், உங்களுக்கு குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி இப்படியே பயமுறுத்தி வைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சுட சொல்லுவார் ஜெசிமன் பிராண்ட், வாங்க பிள்ளைங்கள்லாம் படிக்கட்டும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் அந்த பூசாரி என்ன சொல்லுவார்னு தெரியுமா, அந்த பிள்ளைங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பிச்சிடாதீங்க, அனுப்பிச்சிங்கன்னா அவங்க தின்றுவாங்க, அவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, அவங்க பிள்ளைங்களை தின்னுடுவாங்க, இப்படியெல்லாம் அவங்க பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் கொல்லிமலை மக்களினுடைய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா, சின்ன வயசு குழந்தை 7 வயசு 4 வயசு தான் இருக்கும் பெண் குழந்தை, அந்த குழந்தைய ஒரு பெரிய வாலிபனுக்கு அல்லது ஒரு பெரிய ஆளுக்கு என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்ன செஞ்சிருவான், இது குழந்தைய சின்ன பிள்ளையாச்சே இது அக்கடான்னு விட்டுட்டு என்ன செஞ்சிருவான், வேற ஒருத்தையோட என்ன செய்வான், அவன் குடும்பம் நடத்தி கொண்டு இருப்பான். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லாம் கைவிடப்பட்டவர்களாக, பெற்றோர்னால அந்த திருமணம் பண்ணணுனால கைவிடப்பட்டவர்களாக ரொம்ப என்ன செய்வாங்க, கஷ்டத்துலையும் கண்ணீரிலையும் தான் அவங்க வாழ்க்கை போச்சு.
இதன் மத்தியில் அங்கே பெரிய நோய்கள் பரவி கொண்டே இருந்துச்சு. இந்த நோய் அடிக்கடி ஜெசிமன் பிராண்ட் அவர்களையும் மனைவியும் அடிக்கடி தாக்கும். இந்த சூழ்நிலையில தான் அவங்களுக்கு நாட்கள் ஆக ஆக அவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. பால் வில்சன் பிராண்ட் ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தாரு. அவங்களும் என்ன செய்வாங்க, அவர்களோடு கூட இருந்தாங்க. அப்புறம் கேனிங்கிற ஒரு மகள் பிறந்தா. ஸோ இப்படியாக அவர்கள் குடும்பமாக அந்த கொல்லிமலையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அப்புறம் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை இங்கிலாந்து தேசத்துக்கு அனுப்பி அங்கே அவர்கள் படிக்க வைக்க என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேருமே என்ன செய்வாங்க, வந்து அந்த மிருகங்கள் நிறைந்த அந்த வீட்டில எல்லாம் அடிக்கடி பாம்புகள்லாம் வருமா. அவ்வளவு சிரமத்தின் மத்தியில தான் என்ன செஞ்சாரு, ஜெசிமன் பிராண்ட் குடும்பம் என்ன செஞ்சது, ஊழியங்களை செஞ்சது. இங்கே கிராமமா அதுவும் ஒரு குதிரை இருக்கும். நீங்கள் சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, என்ன நடக்கும் தெரியுமா. ஒரு 4 குழுவாக என்ன செய்வாங்களாம், போவாங்களாம். முதல்ல போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு கத்தியை கையில் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா, ஒரு கிராமத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே போய் ஷெட்டு போட்டு என்ன செய்யணும், அங்கே மருத்துவ உதவி செஞ்சு சுவிசேஷ ஊழியம் செய்யணும். இதுதான் அங்கே இருந்துச்சு. அப்போ அந்த கிராமத்துக்கு போகும் பொழுது நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் என்ன செய்யணும், வெட்டி விட்டாதான் பாதை அமைக்கும், அந்த பாதையில் போகணும். அப்புறம் பின்னாடி பொருட்களோட என்ன செய்வாங்க, ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அப்புறம் ஒரு வயதான குதிரை ஒன்று இருக்கும். அந்த குதிரையில் யார் இருப்பா, ஈவ்லின் பிராண்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகர பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை அடித்தாதான் குதிரை என்ன செய்யும், நகரும். இப்படி ஒரு சிரமத்தோடு கூட ஒவ்வொரு கிராமங்களையும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களையும் அவங்க சந்திப்பாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட ஊழியத்தை ஆரம்பித்து 6 வருடம் ஆயிடுச்சு, 7 வருடம் 8 வருடம். ஆனால் ஒரு ஆத்மா கூட என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. ஒருவர் கூட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலை. வருவாங்க, நல்ல மருத்துவ உதவிகள் பெற்றுக்கொள்வாங்க. நாங்கள் காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்க, உபதேசத்தை கேட்பாங்க, அப்படி போயிடுவாங்க. திரும்பவும் அந்த பூசாரி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஏன்னா அவன் வருமானம் சம்பாதிப்பான் இவங்களை வச்சுக்கிட்டு. இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஜெசிமன் பிராண்ட் அவர்கள் தான் பள்ளிக்கூடங்களெல்லாம் கட்டி கொடுத்தார். காய்ச்சலினாலே பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை அவர் ஆதரித்து உணவு கொடுத்து என்ன செய்வார், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பாய் நெய்தல், அப்புறம் பட்டுப்பூச்சி வளர்க்குறது, தோட்ட கலைகளை எப்படியெல்லாம் பராமரிக்கிறது, அது எப்படி செய்கிறது, இப்படி சில தொழில்களெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அந்த பட்டு நெய்தல், இதையெல்லாம் என்ன செஞ்சாங்க. அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான உரங்களை எல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவர் கொண்டு வந்து எப்படியெல்லாம் அது உரங்களை செய்யறது, இப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, விவசாயத்தை அவர் பெருக்கினார். இன்னும் ஆண் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சாரு, படிக்க வச்சு அவங்களுக்கும் என்ன செஞ்சாரு, தச்சு வேலை கற்றுக் கொடுத்தார், கட்டிட தொழிலை கற்றுக் கொடுத்தார். இப்படி தன்னால் முடிஞ்ச உதவிகளை என்னென்னலாம் அந்த மக்களுக்கு நன்மைகள் செய்யணுமோ, இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ உதவிகளை அந்த கொல்லிமலையில் அவர் செய்தார். ஆனால் அந்த மக்களோ ரொம்ப கடினமுள்ள மக்களாக இருந்தாங்க. வருவாங்க, நன்மையை மட்டும் பெற்றுக்கொண்டு அவங்க போயிடுவாங்க, திரும்ப அதே பழைய வாழ்க்கையிலேயே இருந்தாங்க. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் ஒரு சில அந்த குழந்தைகளை மாத்திரம்தான். ஒரு நாள் பூசாரியே அவன் காய்ச்சல் இறந்து போயிடறான். அவனுடைய மகளையே என்ன செய்கிறாங்க, அரசாங்கத்தின் ஒரு உறுதியோடு கூட அந்த சான்றிதழோடு கூட அந்த குழந்தைய அவங்க தான் வளர்த்தாங்க. அந்த குழந்தை பேர் ரூத். இப்படி அந்த குழந்தையெல்லாம் வளர்த்து என்ன செஞ்சாங்க, ஆதரித்து ஜெசிமன் பிராண்ட் அந்த குடும்பமே ஊழியத்தை செஞ்சது. ஆனால் நாட்கள் ஆக ஆக அவர் என்ன செஞ்சார், ரொம்ப தன்னுடைய சரீரத்தில் பலவீனம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. 1929 வருடம் அவர் பிளாக் வாட்டர் ஃபீவர், கருப்பு நீர் நோய் அவரை தாக்குச்சு. அது பார்த்திங்கன்னா மலேரியா காய்ச்சலை விட ஒரு கொடிய நோய். ஏற்கனவே ஒரு சேந்தமங்கலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காய்ச்சல் வந்து அது ஒரு மூளை காய்ச்சல் மாதிரி, அது காப்பாற்றவே முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் அந்த சிரமத்தின் மத்தியில் அவர் அடிக்கடி காய்ச்சல் வந்ததுனால, அந்த மக்களுக்கு உதவி செஞ்சு காய்ச்சல் வந்ததுனால இவருக்கு இந்த காய்ச்சல் ரொம்ப கொடிதாக இருந்துச்சு. அவர் 1929 ஜூன் மாதம் 15 தன்னுடைய 44வது வயதிலேயே மரித்து விட்டார், இறந்து போயிட்டார். அவர் சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணும் பொழுது
பெட்டியிலலாம் வைக்காதீங்க. சாதாரணமாக அந்த மக்கள் எப்படி மறித்து அடக்கம் பண்ணுவாங்களோ அது போல் என்னையும் அடக்கம் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் அவர் தாழ்மையோடு கூட இந்த கொல்லிமலை கர்த்தருடைய மலையாக மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஏக்கம். அவருடைய ஒரு பெரிய கல் அவர் அடக்கம் பண்ண அந்த இடத்துல வச்சு அதில் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய ஏக்கம், அவருடைய ஜெபமெல்லாம் என்னவா இருந்துச்சு? கொல்லிமலை கர்த்தருடைய மலையாக மாறணும்னு. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் ஊழிய நிற்கலைங்க. அந்த ஈவ்லின் பிராண்ட் அம்மையாரும் பிறகு மற்ற மிஷினரிமார்களும் ஏன் 1974 வரைக்கும் கொல்லிமலையத்தில் ஊழியத்தை செஞ்சாங்களாம். ஏன்னா அவருடைய மகன் பால் பிராண்டும் அவர் நல்லா படித்து மருத்துவ படிப்பு படித்து தொழுநோயாளிகளுக்கு நரம்பு சிகிச்சையெல்லாம் அவர் செஞ்சார். ஸோ இந்த மாதிரியான காரியங்களை செஞ்சார். இப்படி அந்த கொல்லிமலையில் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. அருமையான தம்பி தங்கச்சி தன் வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்காய் எதையும் அவர் ஆடம்பரத்தையும் விரும்பாமல் தனக்காக இயேசுவுக்காக தன் ஜீவனையே அவர் கொடுத்தார். அருமையான தம்பி தங்கச்சி, அவருடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ உன் வாழ்க்கையில் இயேசுவுக்காய் நீங்கள் வாழ்வீங்களா? அர்ப்பணிப்பீங்களா? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். இயேசுவினுடைய அன்பை எடுத்து சொல்லணும். கர்த்தர் உங்களை ஜெசிமன் பிராண்டை போல உருவாக்குவாராக. நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் ஜெசிமன் பிராண்ட் அவர்களுடைய சரித்திரத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எப்படி அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் படித்த படிப்பு, அவருடைய குடும்பம், எவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை, அது எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவே உடைய அன்பை மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த கொல்லிமலையின் மேல் அவருக்கு இருந்த அந்த ஆர்வம், மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை ஓட்டங்கள், எத்தனை துயரங்கள், துன்பங்கள், ஆண்டவரே சிரமத்தின் மத்தியில் ஒரு ஆத்மா கூட கிடைக்கவில்லை என்கிற ஏக்கத்தோடு கூட அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவரே பள்ளிகளை நடத்தி கொண்டிருந்தார். அநேகருக்கு அந்த தொழில்களை கற்றுக் கொடுத்தார். அப்பா, அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு எத்தனை உதவிகளை செய்தார். இன்னும் கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்று சொல்லி இப்பொழுது பார்க்கிற அந்த வங்கி தொடங்கி வைத்ததே ஜெசிமன் பிராண்ட் ஐயா தான். இப்படியாக அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். கர்த்தாவே, அவருடைய சரித்திரத்தை கேட்க அருமையான பிள்ளைகளும் ஜெசிமன் பிராண்டை போல மாறட்டும். ஆண்டவரே, மற்ற ஆத்துமாக்களுக்காய் கரிசனையோடு ஊழியங்களை செய்யட்டும். தன்னால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய மனதை கொடுங்க தகப்பனே. அப்படியாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், எல்லாரும் மிஷனரி ஸ்டோரி கேட்டிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கிட்டு பார்க்க போறோம். வாங்க பார்க்க போலாம். ஏதோ இருக்குது கருப்பு கலர்ல, என்ன அது? காக்கா. ஐயோ, கண்ணாடி உடைச்சிட்டேனே. சொல்லுங்க ரோசிகா. என்ன ரோசிகா, உன் பையன் என்ன வேலை பண்ணா தெரியுமா? என்ன பண்ண? நான் காக்காவை தான் அடிச்சேன். அவன் ஒண்ணு காக்கா அடிக்கல, என் மூட்டு கண்ணாடி உடைச்சிட்டான். நானே எத்தனை அழுவாச்சு அழுது இந்த கண்ணாடி மாற்றத்துக்கு என்னென்ன பண்ண தெரியுமா? உன் பையன் ஈஸியா உடைச்சிட்டு வந்துட்டான். இப்படிதானே பண்ற ஒவ்வொரு வீட்ல இருந்தோம். சொல்லு, நல்லா சொல்லு. இப்ப ஒழுங்கா எனக்கு கண்ணாடி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ மாத்தி தர, சரியா? புரியுதா? இல்லனா பையனை என்ன பண்ணுவனே தெரியாது, சரியா? ஒழுங்கா மாத்தி கொடு கண்ணாடிய. சரிக்கா, நான் மாத்தி கொடுக்குறேன். ஏன்டா இப்படி பண்ற? நோட அந்த குச்சி எடுத்தோ, இங்க இந்த குச்சி. ஏய் நில்றா, நில்றா, நில்றா. இவ பண்ண காரியம் அந்த மாதிரி. நீ ஓடி வரத பார்த்தா இவ பண்ண காரியம் அந்த மாதிரி. என்னடா பண்ண அப்படியே? நீங்களே நியாயத்தை கேளுங்கக்கா. சொல்லு. நான் என்ன பண்ணனா, காக்காவை குறி வச்சேன். நீ காக்கா அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாடா? அந்த அளவுக்கு நீ கரெக்டா அடிச்சிருவியா? அதெல்லாம் கரெக்டா பண்ணுவா, அதெல்லாம் கரெக்டா பண்ணுவா. என்ன நினைச்சீங்க? நான் போன வாரம் கூட தான் மைனா ஒன்று அடிச்சேன். அடிச்சேட்டியா? ஆமாக்கா, காக்காவை குறி வச்சேன். அது போய் கண்ணாடியில் அடிச்சிச்சு. அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா தான் அந்த அக்காவுக்கு, பக்கத்து வீட்டுக்கார அக்காவுக்கு போய் கப்பம் கட்டணும். ஒரே இவனோட தலைவலி தான்.
என்னம்மா ஏமா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? இதே மாதிரி தான் நேற்று கிரிக்கெட் விளையாடுற போய் கிரிக்கெட் பேட் எடுத்து அந்த பையன் கையில் அடிச்சு கை உடஞ்சு அவங்க அம்மா வந்து காலை கத்திட்டு போறாங்க. கையவே உடைச்சிட்டானா? உடச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அவன். அப்படி தாங்க முடியலடா அப்பா சாமி. யோ 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 சும்மா திட்டிகிட்டே இருக்காதீங்க. இதெல்லாம் பேசுவான். மருமகனை தூக்கி நீ தலையில வச்சுட்டு ஆடு அவன் பண்ற வேலைக்கு. எங்க தலையில வைக்கிறது? அவன் ஸ்கூல்ல பண்ண வேலைக்கு. என்னதான் பண்ணா? ஸ்கூல்ல வந்து மிஸ் திரும்பி எழுத ஆரம்பிச்சு எந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறானாமா. மிஸ் எனக்கு சொல்றாங்க. எப்படி மிஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 4 பேர்த்த கூப்பிட்டு நான் அடிச்ச உடனே உண்மையை சொல்றானுங்க. இவன் எந்திரிச்சிட்டு கோமாளியுமே டான்ஸ் ஆடுறானாமா அப்படிங்கிறாங்க. தேவாலதான் இவனோட டிசி கொடுக்குறான்னாங்க அவனுக்கு கிழிச்சு. ஏய் என் பையன்லாம் பாருடா. டிசியெல்லாம் வேணாமாம்மா. ஐயோ நான் இனிமேல் நல்லா படிக்கிறேன் மாமா. என் பையனெல்லாம் பாரு, இந்த வீதியில நீ கேட்டு பாரு, யாரு கேட்டாலும் என் பையன் இருக்கிற இடமே தெரியாது. அவனும் உன்ன மாதிரி பையன்தான். 4 பேர் அவனை நல்லதுதான் சொல்லுவாங்களே வழியே கெட்டதை அவனை பத்தி சொல்லவே மாட்டாங்க. நீயும் அந்த மாதிரி இருந்துக்கோ. சரி ஆண்டி. அம்மா இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. மன்னிச்சுக்கோங்க ஆண்டி. மன்னிச்சுக்கோங்கம்மா. என் மருமகன் அப்படி சொன்னாலும் திருந்திட்டா பாருங்க. இதான் மருமகன். நான் இனிமேல் நல்ல பையனாக இருக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னை பார்த்து 4 பேர் நல்லது கற்றுக்கிற மாதிரி நான் நல்ல பையனாக இருக்கிறேன். நீ சொன்ன பத்தியா இதுதான்டா சரி. படிக்கிற ஸ்கூல்ல அப்புறமேட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு செயல்லையும் பரிசுத்தமாக இருக்கணும்டா. இதுதான் செயலில் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது. சரி மாமா, இனிமேல் நான் செயலில் எல்லாத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கிறேன். சரி. இந்த சைடு போனாலும் உன்னை பத்தி பேசுறாங்க, இந்த சைடு போனாலும் உன்னை பத்தி பேசுறாங்க. எங்க தான் உன்னை பத்தி பேசாம இருக்காங்க? இனிமேலாச்சும் அம்மா பேரை கொஞ்சம் காப்பாத்துறா. சரிம்மா. சரி சரி, சாரி கேட்கறதெல்லாம் கரெக்டு தான். அவன் சரி சொல்றதும் கரெக்டு தான். உடஞ்ச கண்ணாடிக்கு என்ன பதிலு? சாரி ஆண்டி. சாரி ஆண்டியா? சாரி ஆண்டி பரவாயில்லப்பா. எங்க வீட்டுக்காரர் வந்தா நான் பதில் சொல்லணும். கண்ணாடி என்ன பண்றது? ஆண்டி எங்க அம்மா எல்லாம் சரி பண்ணி. அப்பயும் உனக்கு நக்கல் தானே பாத்தியாடா. இனிமேட்டு நான் பண்ணலன்னு உன் வாயில வரல. சரி, நீங்க நக்கல் பண்ணாலும் சரி, நீ வந்துட்டு துரத்தி போயிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டாலும் சரி, ஏதோ திருந்திட்டேன்னு சொல்ற. எனக்கு என்ன ஆசையா சொல்லு. உன்னை வந்துட்டு சின்ன பையனை கூப்பிட்டு உன்னை திட்டணும், உங்க அம்மா கிட்ட சண்டை போடணும்னு எனக்கும் ஆசைலாம் இல்லை. எங்க வீட்டுக்கார் வந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன் கண்ணாடிக்கு? சொல்லுங்க. இங்க பாரு நீ வந்துட்டு உன் பையனை திட்டு கொஞ்சு சரியா. ஆனா என் கண்ணாடி மட்டும் சரி பண்ணி கொடுத்துரு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட என்னால திட்டு வாங்க முடியாதுப்பா. சரியா? சரி ரோசிகா, எங்க வீட்டுக்காரர் வந்தோடனே சரி பண்ணி கொடுத்து. சரி, என்னமோ பண்ணு, நான் போயிட்டு வரேன். சரிடா, இனிமேட்டாவது நல்லா இரு. சரி ஆண்டி. யாருக்கும் துன்புறுள் கொடுக்காம நல்ல செயல்கள் எல்லாம் பரிசுத்தத்தோட இரு. சரியா? சரி ஆண்டி. சரிக்கா, நானும் வரேன். சரி. என்ன குட்டீஸ், பார்த்தீங்களா ஸ்கிட்டில் எப்படி நம்ம வந்துட்டு சைக்கிளில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அந்த அண்ணன் என்ன குட்டி பண்ணாங்க, அவங்க வந்துட்டு ஸ்கூலில் வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் செயல்களில் பரிசுத்தமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஆன்ட்டி வந்துட்டு இன்னைக்கு புதுசாக என்ன சொல்லித்தராங்க நம்ம போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹலோ குட்டி தம்பி, குட்டி தங்கை, எப்படி இருக்கிறீங்களா? ஜாலியா இருந்ததா? 2 நாள் ஜாலியா போச்சா? ரொம்ப நல்லா இருந்ததா? பரவாயில்ல. ஆன்ட்டி, பிரைஸ் லாட் சொல்லணும்னு போன வீடியோல சொன்னீங்கல்ல. நல்ல பிள்ளை, கரெக்டா ஞாபகப்படுத்திட்டால. குட். நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு நானும் அதான் சொல்லாம இருந்தேன். பரவாயில்ல. சரிங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள் செஞ்ச அதே பேப்பர். இப்ப ஃபர்ஸ்ட்ல இந்த கேப்ல என்ன செஞ்சோம்? பாய் செஞ்சோம். இந்த கேப்ல என்ன செஞ்சோம்? ஐஸ். ஐஸ் செஞ்சோம். அடுத்து இதே பேப்பர்ல நம்ம என்ன பண்ண போறோம்? 3வது நாள் தலைப்பு என்ன? செயல்களில். செயல்களில் பரிசுத்தம். செயல்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கை வரைய போறோம். கை. என்ன வரைய போறோம்? கை. கை வரைய போறோம். அது வந்து என்ன செய்யறோம்னா நம்ம கையவே வச்சு வரைஞ்சுக்கலாம். கொண்டா குட்டி கை கொடு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கையவே இந்த மாதிரி வச்சு உங்கள் கையவே இந்த மாதிரி வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே வரையணும். நவுத்திடாத, அப்படியே நவுத்துனா கோணையாக போயிடும். ஆனால் அப்படியே அமைதியாக வை. அப்படியே வச்சிரு, ஆட்டிடாத. ஆட்டிடக்கூடாது, கோணையாக போயிடும். அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுக்கிறோம். ட்ரேஸ் எடுத்துட்டோமா? இந்த கையை நம்ம என்ன பண்றோம்? இந்த கை வரைஞ்சிட்டு இதுக்கு நம்ம நகமெல்லாம் போட்டுறோம். இதுக்கு என்ன பண்ணணும்? நகமெல்லாம் போட்டுறோம். நகம் போட்டுறணும். நகம் வளர்த்தலாமா?
வளர்த்தக்கூடாதுல்ல. சரி, இதே மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த கையை அப்படியே இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்படியே சும்மா வெட்டிடுங்க. நடுவில் அப்படிலாம் பண்ணிங்கன்னா வெட்டினா நம்ம கோணையாக போயிடும். அதனால ரவுண்டாக முதல்ல வெட்டி எடுத்துக்கணும். இப்படி என்ன செஞ்சுக்கணும், ரவுண்டா வெட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். இதை கட் பண்ணணும். ஆன்ட்டி, நம்ம நகம் பெருசா வளர்த்த கூடாதுன்னு தானே நீங்க அதுல வரைகிறப்ப குட்டியா நகம் வரைஞ்சிருக்கீங்க. எஸ், இப்போ நான் இப்போ நகமே இப்போ நெயில் கட்டர் வச்சு கட் பண்ண மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். சேட்டனுக்கு தானே நீளமாக இருக்கும், அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நகம் வளர்த்துறது பிடிக்கும் தானே? ஆமாம் ஆன்ட்டி. சில அக்காலாம் வச்சிருக்கிறது பார்த்து உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். இப்பவும் பார்ப்பாங்கல்ல கிளாஸில் பிடி டீச்சரு நகம் செக் பண்ணுவாங்க தானே பிடி பீரியட்ல. வளர்த்து இருந்தா என்ன சொல்லுவாங்க, முட்டி எல்லாம் போட வைப்பாங்க ஆன்ட்டி, அடிப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, வெட்டிட்டு வர சொல்லுவாங்க. வெட்டிட்டு வரல கிரவுண்ட சுத்தணும், 5 தடவை சுத்தணும். இப்போ கை ரெடி, கையே ரெடி. இப்போ 2 கையும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி வெட்டிக்கிட்டோம். பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தனியா ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்றோம், இந்த நகம் போட்டுக்கிறோம். ஆப்ரேஷன் பண்ணா கைக்கு எதுவும் ஆகாது ஆன்ட்டி? கைக்கு என்ன ஆக போகுது, தனித்தனியா. இப்போ நம்ம பொம்மைக்கு தானே போடுறோம். இப்போ இந்த 2 கை போட்டோமா, சரி 2 கை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த கைகளில் எப்படி இருக்கணும், ஏன் அக்கா அன்னைக்கு நான் ஒயிட் சீட்டே எடுக்கிறேன், ஞாபகத்து வச்சிருக்கீங்களா? என்ன சொல்லுது இந்த ஒயிட் சீட்டு? வெரி குட், வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சரி, அதனால தான் நம்ம ஒயிட் சீட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கூட கேட்டீங்க கலர் சார்ட்டில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கல்ல. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைப் இருக்காது. ஆனால் இது ஒயிட்டில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய ரியாலிட்டி நமக்கு தெரியும். அப்போ நம்ம கைகளில் பரிசுத்தம் நம்ம செய்யறோம். இந்த கையினால தான் நம்ம செய்கைகள்லாம் செய்யறோம். அதனால இப்போ கால் கூட வரையலாம். நம்ம கால்களும் நற்செயல்கள் செய்து இருந்தாலும் நம்ம கையை வரைஞ்சுக்கிறோம். கை தானே அதிகமாக நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம். நல்ல காரியங்கள்லாம் கையில் தான் செய்கிறோம். அதனால அதை வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? நல்லா இருக்குதா? இந்த கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 3வது நாளோட வசனம் சொல்லுங்க. உன் செய்கைக்கு தக்கதான பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தராகிய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். சரி, நீங்க தான் அந்த வசனத்தை சொன்னீங்க 2 பேரும். வெரி குட், இவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். வெரி குட். சரி, இப்போ இந்த 3rd டே நம்ம என்ன செஞ்சுட்டோம், செஞ்சு முடிச்சிட்டோம். அதையும் பத்திரமா அங்கே வச்சுக்கோங்க. ஹாய், நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாய். நாளைக்கு நீங்கள் இதே சேம் பிளேஸ் சேம் இடத்துல உட்காரணும். இடத்துக்கு சண்டை கட்டிக்க கூடாது. ஓகே, பாய். என்ன குட்டீஸ், இன்னைக்கு டே ஃபுல்லா பாத்தீங்களா, எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்களா? நீங்களும் உங்க லைஃப்ல கெட்ட பெயர் எடுக்காம குட்ஸ் நேம் எடுத்து என்ன பண்ணணும், செயல்கள்ல பரிசுத்தமா இருக்கணும். சரியா? நம்ம இன்னைக்கு இந்த நாள் ஃபுல்லா செயல்கள்ல எப்படி பரிசுத்தமா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கிட்டோமா, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நாமளும் செயல்கள்ல பரிசுத்தமா இருக்கணும். ஓகேவா? நானும் உங்களை எல்லாம் வீடியோஸ்ல சந்திக்கிறேன். ஓகேவா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டொனால்ட் டக்.